Welcome to everyone. This is me, Lieutenant Dr.K.Vijayakumar, Assistant Professor, PG and Research Department of Commerce, Jamal Muhammad College, an autonomous institution affiliated to Bharathidasan University, Tiruchirappalli, Tamil Nadu. A warm greetings to all. இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க்கிங் கேபிட்டல்லாம் முதல்ல என்ன, இந்த ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு என்னென்ன சோர்ஸ் மூலிமா ஒரு பிஸ்னஸுக்கு இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம மொபிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சில விஷயங்களை இன்றைக்கி இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லணும்னா, எவ்ரி பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் requires adequate capital to establish business and operate their activities. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போதுமான அளவுக்கு கேபிட்டல் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ்க்காகவும் அதனுடைய ஆக்டிவிட்டீஸ்க்காகனா ஒரு அடிக்குவேட் கேபிட்டல் எப்பவுமே தேவைப்படும். அப்படி அந்த கேபிட்டல் அப்படிங்கிறத வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். த டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த பிஸ்னஸ் கேன் பி கிளாசிஃபைடு ஆஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அண்டு ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்னா ஃபிக்ஸ்டு கேபிட்டல் இஸ் நத்திங் பட் for the purchase of fixed assets like building, land, machinery, furniture, etc. இந்த மாதிரியான அசட்ஸை நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்காக வாங்குறதுக்காக we need some portion of capital that should be called as fixed capital. முக்கியமாக fixed capital is invested for long period, therefore it is known as long term capital அப்படின்னு கூட சொல்லுவோம். Similarly இன்னொரு வகையான கேபிட்டல் இருக்குது which is needed for investing in current assets. The capital which is needed for the regular operation of business is called working capital. Working capital is also called circulating capital, revolving capital or short term capital. இப்படிங்கிற வேறு பேரில் நம்ம அதை சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த funds invested in current assets are constantly converted into cash. This cash again flows in exchange for other current assets. அப்போ இந்த ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு தேவையான இந்த கரண்ட் அசட்ஸுக்கு தேவையான சில கேபிட்டலை கேஷாக இருந்து தென் அகெயின் கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தேவைப்படும். அப்போ ஒரு கேஷாக ஆரம்பித்து அந்த கேஷாக வந்து கன்வெர்ட் ஆகி தென் அகெயின் அது கேஷாக கன்வெர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது the capital which is needed for the regular operation of business is called working capital. Working capital is also called circulating capital, revolving capital or short term capital. இப்படிங்கிற வேறு பேரில் நம்ம அதை சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டட் இன் current assets are constantly converted into cash. This cash again flows in exchange for other current assets. For example பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல நம்ம கையில் கேஷ் இருக்கணும். அந்த கேஷை என்ன பண்ணுவோம், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸாக ட்ரேடிங் பிஸ்னஸாக இருக்கிறவங்க அந்த கேஷை வச்சு ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. த கேஷ் தட் ஷுட் பி கன்வெர்டட் டு ரா மெட்டீரியல்ஸை கன்வெர்ட் ஆகும். தென் அகெயின் ரா மெட்டீரியல் தட் ஷுட் பி கன்வெர்டட் இன்டு செமி ஃபினிஷ்டு குட்ஸ் ஆர் ஒர்க் இன் ப்ராக்ரஸாக கன்வெர்ட் ஆகும். தென் அகெயின் ஒரு சர்டன் ஸ்டேஜ் தாண்டி என்ன ஆகும்னா செமி ஃபினிஷ்டு குட்ஸும் ஆர் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தென் அகெயின் சேஞ்ச் இன்டு ஃபினிஷ்டு குட்ஸாக மாறும். தென் ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கிறது நம்ம ரெண்டு வகையான ஆப்ஷன்ஸில் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஒன்று த்ரூ கேஷ் சேல்ஸ், இன்னொன்று கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கேஷ் சேல்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம்னா தென் அகெயின் ஃபினிஷ்டு குட்ஸ் கேஷ் சேல்ஸ்க்குள்ளே போகும்போது தென் அகெயின் இந்த ஃபினிஷ்டு குட்ஸ் கேஷாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ எப்படி கேஷ் ஆரம்பிச்சோமோ தென் அகெயின் கேஷாக கன்வெர்ட் ஆகிடுது. நீங்கள் கிரெடிட் சேல் மோடு நம்ம செலக்ட் பண்ணோம்னா தென் தட் கிரெடிட் சேல் கிரியேட்டட் ட்ரேட் டெட்டார்ஸ் ஆர் பில்ஸ் ரிசீவபிள் கிரியேட் ஆகும். ஸோ அப்போது தட் வில் டேக் அ டைம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த அமௌண்ட்டை நம்மளுக்கு முன்னாடி கேஷாக கன்வெர்ட் ஆகும். அது ட்ரேட் டெட்டார்ஸ் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் என்னன்னா தென் அகெயின் கன்வெர்ட் இன்டு கேஷ் ஆஃப்டர் சம் பீரியட். பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி பார்த்தாலும் ஸோ கேஷாக இருந்தது ரா மெட்டீரியல், செமி ஃபினிஷ்டு குட்ஸ், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸாக மாறி தென் அகெயின் கிரெடிட் சேல்ஸில் வச்சா கூட ட்ரேட் டெட்டார்ஸ் பில்ஸ் ரிசீவபிளாக மாறி தென் அகெயின் கேஷாக மாறி. அப்போ இந்த மாதிரி ஒரு கேஷாக கன்வெர்ட் ஆகி அகெயின் கேஷாக கன்வெர்ட் ஆகிற இடப்பட்ட காலத்துக்கு நம்மளுக்கு வி நீடு some portion of money தேவைப்படும். ஸோ டு ஆப்ரேட் தி பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு சில கேபிட்டல் தேவைப்படும். தட் டைப் ஆஃப் கேபிட்டல் இஸ் கால்டு ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? எக்ஸஸ் ஆஃப் கரண்ட் அசெட்ஸ் ஓவர் கரண்ட் லைபிலிட்டிஸ். எக்ஸஸ் ஆஃப் கரண்ட் அசெட்ஸ் ஓவர் கரண்ட் லைபிலிட்டிஸ் இஸ் கால்டு ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேங்களா? இதுதான் ஒர்க்கிங் கேபிட்டலோட மீனிங்.
இப்போ இதில் ரெண்டு வகையான கான்செப்ட்ஸ் இருக்குது ஒர்க்கிங் கேபிட்டலில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கான்செப்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல், நெட் கான்செப்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்லுவோம். இது சிம்பிளாக சொல்லிடுறேன். கிராஸ் கான்செப்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது த டோட்டல் வேல்யூ ஆஃப் கரண்ட் அசெட்ஸ் ஈக்குவல் டு கிராஸ் கான்செப்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ டோட்டல் நம்மளுடைய பிஸ்னஸில் என்னென்ன மாதிரியான கரண்ட் அசெட்ஸ் வச்சுருக்கிறோமோ அதோட டோட்டல் வேல்யூ எடுத்து பார்த்தோம்னா தட் ஷுட் பி கால்ட் அஸ் கிராஸ் கான்செப்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல். நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் நத்திங் பட் கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். இதுக்கு தட் should be called as net working capital சொல்லுவோம். இதுதான் gross working capital, net working capital. Gross working capital is nothing but total of all current assets. Net working capital equal to current assets minus current liabilities. இது நிறைய ஒன் மார்க்லோட கேட்பாங்க, நிறைய அப்ஜெக்டிவ் டைப்ஸ் இது மாதிரி நிறைய இடத்துல கேட்பாங்க. இது நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும், முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு தேவையான வேரியஸ் சோர்சஸ் ஃபார் ஃபினான்சிங் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிற டாபிக் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வேரியஸ் சோர்சஸ் ஃபார் ஃபினான்சிங் ஒர்க்கிங் கேபிட்டல். இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் தேவையான அந்த அமௌண்ட்டை நம்ம என்னென்ன சோர்சஸ் எல்லாம் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் உங்களுக்கு அதில் ஒரு இன்னைக்கு நிறைய இருக்குது, அதில் ஒரு 13 முக்கியமான சோர்சஸ் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். அது என்ன அந்த 13 முக்கியமான சோர்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். முதல்ல என்னென்ன அந்த 13 ஹெட்டிங் முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஒன்றே இப்போ எக்ஸ்பிளைன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் மூலமா நம்ம ஒரு ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு உண்டான சோர்ஸை கிரியேட் பண்ண முடியும். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸ். இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் மூலமா ஒரு கம்பெனி அதுக்கு தேவையான ஒர்க்கிங் கேபிட்டல் மொபிலைஸ் பண்ணிக்க முடியும். நம்பர் 3 லோன் ஃப்ரம் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அண்ட் நம்பர் 4 ரீடைன்டு ஏர்னிங்ஸ் ஆர் பிளக்கிங் பேக் ஆஃப் ப்ராஃபிட் சொல்லுவாங்க. நம்பர் 5 சேல் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ். நம்பர் 6 இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங் ஆர் பில்ஸ் டிஸ்கவுண்டிங். நம்பர் 7 இன்ஸ்டால்மெண்ட் கிரெடிட்னு சொல்லுவாங்க. நம்பர் 8 ஃபேக்டரிங். நம்பர் 9 பேங்க் லோன்ஸ். நம்பர் 10 ட்ரேட் ஃபினான்ஸ். நம்பர் 11 கமர்ஷியல் பேப்பர்ஸ். நம்பர் 12 லெட்டர் ஆஃப் கிரெடிட். நம்பர் லாஸ்ட் ஒன் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகேங்களா, இந்த 13 நம்மளுக்கு ஒர்க்கிங் கேபிட்டலில் கிரியேட் பண்ணக்கூடிய சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ். இந்த 13 மெத்தேடெல்லாம் என்னெல்லாம் நம்மளுடைய ஒர்க்கிங் நம்மளுக்கு தேவையான பிஸ்னஸுக்கு தேவையான பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு தேவையான ஒர்க்கிங் கேபிட்டலில் இந்த 13 வகையில் நம்ம ஃபண்டை மொபிலைஸ் பண்ண முடியும், தேவையான கேபிட்டலை திரட்ட முடியும் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம். இது ஒன்று இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் உங்களை பற்றி நிறைய தெரியும். இது ஒரு ஷேர் அப்படின்னு என்ன, அது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதாவது ஷேர்ஸ் அப்படிங்கிற ஷேர் கேபிட்டல் மூலிமா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அதன் மூலிமா ஃபண்டை திரட்டுவாங்க சில கம்பெனிஸ். அந்த ஃபண்டை ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். ஸோ லைக் ஷேர்ஸ் மாதிரியே டிபெஞ்சர்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் த பாரோடு கேபிட்டல் ஆஃப் த கம்பெனி. இது ஒரு லைக் கடன் வாங்குற மாதிரி, பட் பப்ளிக் எடுத்து கடன் வாங்குற மாதிரி. ஸோ அதுக்கு டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணி அதன் மூலிமா பணத்தை திரட்டுவாங்க. இதை ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான அந்த டிபெஞ்சர்ஸுக்கு இயர் பை இயர்னு வாங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. எப்படி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இயர் பை இயர் டிவிடெண்ட் கொடுக்குறாங்களோ அது பதிலாக ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற கான்செப்டில் ஷேர்ஸ்க்கு டிவிடெண்ட் ஆகும், டிபெஞ்சர்ஸுக்கு டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் ஆகும், பே பண்ணி வருவாங்க, கம்பெனிஸ் பே பண்ணிடுவாங்க. இந்த மூலிமா கூட ஃபண்ட் ஒர்க் அவுட் இது பண்ணுவாங்க, ஃபண்டை மொபிலைஸ் பண்ணுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா லோன் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஸ்பெஷலைஸ்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் உங்களுக்கு தெரியும். நிறைய இப்போ இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நிறைய ஐசிஐசி மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. அவங்ககிட்ட ஸ்பெஷலைஸ்டு லோன்ஸ் அப்ளை பண்ணி லோன் மூலிமா நம்ம ஃபண்டை மொபிலைஸ் பண்ணி அதுக்கு நம்மளுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் சோர்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ரீடைன்டு ஏர்னிங்ஸ். ரீடைன்டு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் என்னன்னா அதுக்கு பார்ட் ஆஃப் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ் கூட சொல்லுவாங்க. அதாவது எல்லா ப்ராஃபிட்டுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். அந்த ஒரு வருஷத்தில் என்ன ப்ராஃபிட் வருதோ எல்லா ப்ராஃபிட்டுமே எடுத்து டிவிடெண்டாவோ இன்ட்ரெஸ்டாவோ என்னென்ன மாதிரிலாம் அப்ராப்ரியேட் பண்ண வேண்டியது அதெல்லாம் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் எடுத்து ரீடைன் பண்ணி வச்சுக்குவாங்க. அதனால் அது பேர் ரீடைனடு ஏர்னிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இது வந்து நம்ம இன்டர்னலாக நாமளே கிரியேட் பண்ணிக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் மூலிமா வெளியே எக்ஸ்டர்னலாக கிரியேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சோர்ஸு, டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணுறது எக்ஸ்டர்னல் சோர்ஸு, தென் ஈவன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் போய் நம்ம லோன் வாங்குறது ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ். இது நம்மளுக்கு நாமளே எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எந்த விதமாக இல்லாமல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் they willing to mobilize for working capital like this. இந்த மாதிரி ரீடைன் ஏர்னிங்ஸ் மூலமா பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அஞ்சாவது சேல் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ். ஸோ கேபிட்டல் அசெட்ஸ் நம்மகிட்ட ஏதாவது இருக்கக்கூடிய லேண்ட் அண்ட் பில்டிங் மாதிரி ஒரு அன்வான்டாக இருக்கிறதால எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஏதாவது கேபிட்டல் அசெட்ஸ் இருந்துச்சுன்னா நீட் ஆஃப் அவரை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அசெட்ஸை வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டு அதன் மூலமா வரக்கூடிய ஃபண்டை வச்சு அதை கேபிட்டலை யூஸ் பண்ணிக்குவாங்க. இது ஒரு முக்கியமான 5வது சோர்ஸ். 6வது இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங். இப்போ நம்மளோட ட்ரேட் கிரெடிட்டர்ஸ் நம்மளோட ட்ரேட் டெட்டார்ஸ் அது மாதிரி ஏதாவது ஒரு பில்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ 3 months பில் 6 months பில் கொடுத்துருப்பாங்க. அது மெச்சூர் ஆகிறதுக்கு இட் வில் டேக் அ டைம்.
அப்போ நம்மளுக்கு இடப்பட்ட காலத்தில் ஏதாவது அமௌண்ட் தேவைப்படுது, இந்த மாதிரி கேபிட்டல் ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுதுன்னா அந்த பில்லை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய பேங்கர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட கொடுத்து நம்ம அதை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு மீதி அமௌண்ட்டை நம்மளுக்கு நம்ம லோன் மாதிரி வாங்கிக்கலாம், திரும்ப வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வாங்கும்போது அதை மாதிரி வச்சு கூட என்ன பண்ணிக்கலாம நம்ம அந்த இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங் ஆர் பில்ஸ் டிஸ்கவுண்டிங் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். தென் நம்பர் 7 சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு இன்ஸ்டால்மெண்ட் கிரெடிட். Installment credit is a form of finance to pay for goods or service over a period through the payment of principal and interest in regular payments. So எல்லாத்தையும் நம்ம நிறைய வீட்டுக்கு தேவையான பொருளோட இன்னொன்று இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் வாங்குறோம் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்டில் நம்மளுக்கு தேவையான ஒர்க்கிங் கேபிட்டலில் இன்ஸ்டால்மெண்ட் கிரெடிட்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரிங். ஃபேக்டோரிங் அப்படிங்கிற லைக் இட் இஸ் an arrangement in which a business sells of accounts receivables on a contract basis to an agency known as a factor in order to obtain cash payment before the accounts come due. நம்ம இருக்கக்கூடிய அதாவது அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ் இருக்கு நம்மகிட்ட, அதை பெண்டிங் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் கொண்டு போய் நம்ம இந்த ஃபேக்டர் ஒரு இருப்பார், அவங்ககிட்ட கொடுத்து நம்ம அதுக்கு உண்டான அமௌண்ட்டை வாங்கி நம்ம ஃபண்டை மொபிலைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன்ஸ். இப்போ எல்லாரும் நல்லா தெரியும் பேங்க் லோன்ஸ் அப்படிங்கிறது கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட போய் ஷார்ட் டைம் லோன்ஸ் லாங் டைம் லோன்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட்ல நிறைய ஷார்ட் டைம் லோன்ஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் ஷார்ட் டைம் லோன்ஸ் நிறைய ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. ஸோ பேங்க் லோன்ஸ் பற்றி அதிகமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. பேங்க் கிட்ட போய் கமர்ஷியல் பேங்க் கிட்ட போய் நம்ம லோன் அப்ளை பண்ணி நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 10 பார்த்தீங்கன்னா ட்ரேடு ஃபினான்ஸ். ட்ரேடு ஃபினான்ஸ் அப்படிங்கன்னா ட்ரேடு கிரெடிட் நத்திங் பட் ட்ரேடு ஃபினான்ஸ் இஸ் நத்திங் பட் ட்ரேடு கிரெடிட். Trade credit is an important external source of working capital for a company. In trade finance or credit, an arrangement between two firms made in which one firm grants credit to another firm for the purpose of goods or service. So ரெண்டு கம்பெனிஸ்க்கு இடையில ஒரு சப்ளையர் பையரா கூட இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ என்னுடைய ஃபினிஷ்டு குட்ஸ் இன்னொரு கம்பெனிக்கு ரா மெட்டீரியலாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ரெண்டு கம்பெனிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸை பேஸ் பண்ணி ரெண்டு கம்பெனிக்கு இடையில அட்வான்ஸ் பேமெண்ட் மாதிரி இந்த மாதிரி நம்ம கிரெடிட் கூட ப்ரொவைட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேடு ஃபினான்ஸை யூஸ் பண்ணிக்கிறது ஒரு ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேப்பர்ஸ். கமர்ஷியல் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஷார்ட் டைம் ஃபினான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். கமர்ஷியல் பேப்பர் issued in the form of an unsecured promissory by large corporations with high creditability to get funds in order to meet the short term debt obligations சொல்லுவாங்க. லைக் டிபெஞ்சர்ஸ் மாதிரி ஒரு ப்ராமிசரி கமர்ஷியல் பேப்பர் எழுதி கொடுத்து ஒரு ப்ராமிசரி நோட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை வாங்கிவாங்க. பட் இதோட லைஃப் வந்து ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். இதோட மெச்சூரிட்டி காலம் வந்து ஒன்லி 270 டேஸுக்குள்ளே நம்ம என்ன பண்ணி திரும்ப அழைச்சிக்கிட்டு பணத்தை செட்டில் பண்ணிடணும். ஸோ கமர்ஷியல் பேப்பர் டிபெஞ்சர் ஹோல்டருக்கு ஏதாவது வித்தியாசம், டிபெஞ்சர்ஸ்க்கு இதுக்கு என்ன ஒரு ஸ்லைட் வித்தியாசம். இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸ்க்கு லாங் டைமில் இருக்கும். பட் கமர்ஷியல் பேப்பர்ஸ்க்கு அவருடைய அதிகபட்ச காலமே பார்த்தீங்கன்னா 270 டேஸ். இது அடிக்கடி 1 மார்க் கூட கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்த 12th சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஸோ ஒரு பையர்ஸோடைய பேங்கர் பார்த்தீங்கன்னா செல்லரும் பையரும் கிரெடிட் சேல்ஸ் நடக்கும்போது கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் நடக்கும்போது பையர்ஸ் பேங்கர் தே ப்ரொவைடு லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஒரு கொடுப்பார். ஸோ இன்கேஸ் பையர் ஃபெயிலியர் ஆகிட்டாரு, செட்டில் பண்ணுறதுக்கு ஃபெயிலியர் ஆகிட்டாருன்னா ஆன் பிகாஃப் ஆஃப் த பையர் நான் செட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பையர்னுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸை பேஸ் பண்ணி த டிரான்சாக்ஷன்ஸ் பீயிங் வித் பேங்கர் இடையில நல்ல ஒரு லாயல்ட்டி இருக்கும்போது இந்த பேங்கர் தே கேன் ப்ரொவைட் லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஸோ அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை வச்சு கூட நீங்கள் நம்ம ஒரு ஃபினான்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ த லாஸ்ட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ எல்லா அக்கௌண்ட் ஹோல்டர் கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பீப்புள்ஸில் தே என்ஜாய் பேங்க் கிரெடிட் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரம் தியர் பேங்க்ஸ். ஸோ அவங்களோட அக்கௌண்ட்டில் பேலன்ஸில் பணமே இல்லைனாலும் ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் அந்த பேங்க் ஒன்று வித்ட்ரா பண்ணுறதுக்கு ப்ரொவைட் பண்ணுவார், சான்ஸ் ப்ரொவைட் பண்ணுவார். அந்த மாதிரி லேக்ஸ் கணக்கில் க்ரோர்ஸ் கணக்கில். ஸோ பேஸ்ட் ஆன் தி பெர்ஃபார்மன்ஸ் வித் த பேங்க் எப்படி இருக்குதோ அதோட லாயல்ட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த பேங்க் நம்முடைய கம்பெனிஸுக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பார். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 13 இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ் சொல்லி பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸில் இதோட முடிச்சுக்கலாம். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன பார்த்துருக்குறோம், கான்செப்ட் ஆஃப் 2 கான்செப்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்லி பார்த்துருக்குறோம். அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த 13 டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல் மொபிலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேங்களா.